கோவையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக சிக்னலில் பிச்சை எடுத்த சிறுவர் சிறுமியர் உட்பட 25 பேரை ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பிடித்து மறுவாழ்வு இல்லத்தில் ஒப்படைத்தனர். கோவை அவிநாசி சாலையில் உள்ள லட்சுமி மில் சிக்னல் முதல் சின்னையம்பாளையம் வரை சிக்னல்களில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்களை பிடிக்கும் பணியில் ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது சிறுவர் சிறுமியர் என 13 பேர் உட்பட 25 பேரை பிடித்தனர். விசாரணையில் இவர்கள் அனைவரும் மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. பின்னர் பிடிப்பட்ட சிறுவர் சிறுமிகள் குழந்தைகள் நலவாழ்வு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த குழந்தைகள் கடத்தப்பட்ட குழந்தைகளாக என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கமிஷனர் சாரோட உத்தரவில் நாங்கள் சிட்டி ஃபுல்லாக இன்னைக்கு ரைடு போனோம். ரைடு போனதில் அவிநாசி ரோடு சிக்னல்ஸு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த சின்னியம்பாளையம் வரைக்கும் ஃபுல்லாக பெக்கிங் சிக்னல்ஸ்லாம் பெக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸு, அவங்க மகாராஷ்டிரா ராஜஸ்தானில் இருந்து இங்கே ஃபேமிலியோட வந்து பெக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பச்சை குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு பெக் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களோட குழந்தைகளான்னு தெரியல. இப்போ நாங்கள் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் கொண்டு இவங்களெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அது அவங்களோட குழந்தைகளான்னு செக் பண்ணிவிட்டு அவங்கள ஹோமில் போடுவோம்.